நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன். ஸோ இப்போ வேவ் மோஷன் அலை இயக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன் வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு நாட் த பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ இங்கே வேவ் மோஷனில் வந்து பார்த்தோன்னா எனர்ஜி மட்டும்தான் என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. The velocity of the wave motion is different from the velocity of the vibrating particle. ஸோ இப்போ velocity அப்படிங்கிறது திசை வேகம்னு சொல்லுவோம். ஸோ velocity of the wave motion is different from the velocity of the vibrating particle. Vibrating particle-னுடைய velocity விட வேவ் மோஷனுடைய வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டானது, ரைட்டா? ஒன்று ரெண்டும் சிமிலர் கிடையாது. இப்போ வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல்லேருந்து தான் சவுண்டானது வேவ் மோஷன்ஸில் வருது. ஆனால் அந்த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல்னுடைய வெலாசிட்டியும் வேவ் மோஷனுடைய வெலாசிட்டியும் வந்து வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் எ மெக்கானிக்கல் வேவ் த மீடியம் மஸ்ட் பாசஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேக்யூம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த மீடியத்தில் போகுது, எலாஸ்டிசிட்டி, அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறோம், அதுதான் எலாஸ்டிசிட்டி. யூனிஃபார்ம் டென்சிட்டி, ஒரே மாதிரியான அடர்த்தி, அண்டு மினிமம் ஃப்ரிக்ஷன் அமங் த பார்ட்டிகல்ஸ், அதில் வந்து குறைந்த அளவு ஃப்ரிக்ஷனும் இருக்கணும், ரைட்டா? அப்போ ப்ராபகேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கணும் அப்படின்னா அதோடைய இனர்ஷியா, எலாஸ்டிசிட்டி, யூனிஃபார்ம் டென்சிட்டி அண்ட் மினிமம் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இதெல்லாம் இருந்ததுனா தான் அந்த மெக்கானிக்கல் வேவோடைய ப்ராபகேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்துகிட்ருக்கும், ரைட்டா? தென் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் ஆர் டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்று லாங்கிடியூடினல் வேவ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். In a transverse wave, the particles of the medium vibrate in a direction which is perpendicular to the direction of propagation of the wave. ஸோ இப்போ இங்கே transverse wave அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the particles of the medium vibrate in a direction. ஒரு டைரக்ஷனில் அந்த பார்ட்டிகல்ஸினுடைய வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனுக்கு பர்பெண்டிகுலராக ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வேவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், லைட் வேவ்ஸு எக்ஸெட்ரா. ஸோ இப்போ வேவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம அதாவது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அதை நம்ம கித்தார் இதெல்லாம் பார்த்தோம், அதை இயக்கும் போதோ அல்லது லைட் வேவ்ஸ், நம்ம லைட்டு ஒளி இருக்கு இல்லையா, வெளிச்சம், ஸோ அப்போ அதனுடைய வேவ்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸு. ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஒன்லி இன் சாலிட்ஸ் அண்டு லிக்விட்ஸ். ஸோ இப்போ இந்த வேவ்ஸ் வந்து பார்த்தோன்னா எங்கே மட்டும்தான் இருக்கும், சாலிட்லேயும் லிக்விட்ஸ்லேயும் மட்டும்தான் உருவாகும். ஸோ இப்போ இங்கே தான் இதுதான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. அந்த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட்டு மேலேயும் கீழே அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ இந்த அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டுக்கு எங்கே எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர். ஸோ இப்போ இந்த பக்கமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோணம் 90 டிகிரி கோணம் இருக்கிற மாதிரி இருக்கா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கிடியூடினல் வேவ். இன் ஏ லாங்கிடியூடினல் வேவ் த பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் ஏ டைரக்ஷன், அதாவது பார்ட்டிக்கல்னுடைய வைப்ரேஷன் விச் இஸ் பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ். ஸோ அப்போ அந்த வேவ் அலையினுடைய இணையாகவே அந்த வைப்ரேட்டிங் டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வேவ்ஸ் இன் ஸ்ப்ரிங்ஸு, சவுண்ட் வேவ்ஸு இன் எ மீடியம். ஸோ ஸ்ப்ரிங்கு அண்டு சவுண்ட் வேவ்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சவுண்டுனா சத்தம் இல்லையா, ஸோ இப்போ இதனுடைய ரெண்டு வேவ்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னு சொல்லுவோம். இந்த லாங்கிடியூடினல் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் ஆல்சோ இன் கேஸஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மீடியத்துலேயும் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா லாங்கிடியூடினல் வேவ். இதில் பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட்டாக இருக்குது, சரியா? ஆனால் அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எப்படி தான் இருக்குது, ஒரே பக்கமாக தான் இருக்குது. ஸோ அப்போ பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட்டும் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டும் ஒரே இணையாக இருக்குது இல்லையா, ஒரே திசையில் ஒரே இணையாக இருக்குது அப்படிங்கிறனால இதுக்கு பேர் என்னது, லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு பேர். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்டு. இப்போ சவுண்டனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும்போது ஆல் சவுண்ட்ஸ் தட் வி ஹியர் ஆர் நாட் த சேம். எல்லா சத்தமும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. தெர் ஆர் சம் ப்ராப்பர்ட்டிஸ் தட் டிஃப்ரென்ஷியேட் ஒன் கைண்ட் ஆஃப் சவுண்டு ஃப்ரம் அனதர். ஸோ ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால எல்லாமே எப்படி இருக்கும், ஒன்றுலேருந்து ஒன்று வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். வி வில் ஸ்டடி அபவுட் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நவ். என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லவுட்னஸ். It is defined as the characteristic of sound that enables us to distinguish a weak or feeble sound from a loud sound. ஸோ இப்போ லவுட்னஸ் அப்படிங்கிறது குறைஞ்ச சத்தத்தையும் அதிக அளவு சத்தத்தையும் வேறுபடுத்தி காட்டுறது தான் லவுட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கரில் நம்ம வால்யூம் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ
ஜீரோவில் வச்சோம்னா அது மியூட்டாக இருக்கும், ஒன்றில் வச்சோம்னா ஃபீபிள் சவுண்டு ஹம்மிங் மாதிரி அப்படியே மெதுவாக கேட்டுட்ருக்கும். அதே ஒரு 50 60 அந்த மாதிரி போகையில் சவுண்டு அதிகமாகும். அப்போ அந்த லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட்டுக்கு இருக்குது இல்லையா, ஸோ அது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லவுட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லவுட்னஸ் ஆஃப் எ சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆம்ப்ளிடியூடு. ஸோ அப்போ இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த சவுண்டினுடைய ஆம்ப்ளிடியூடு அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷன், அதனுடைய பெருக்குத்தன்மை, அதை பொறுத்து இருக்கும். ஹையர் த ஆம்ப்ளிடியூடு லவுடர் will be the sound and vice versa. ஸோ இப்போ ஹையர் ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சுன்னா சத்தம் அதிகமாக இருக்கும், அதே வந்து பார்த்தோன்னா லோயர் ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சுன்னா சவுண்டு குறைவாக இருக்கும், ரைட்டா. when a drum is softly beaten a weak sound is produced, however when it's beaten strongly a loud sound is produced. the unit of loudness of sound is decibel. ஸோ அப்போ சவுண்டை நம்ம எந்த யூனிட்னால மெஷர் பண்ணலாம் அப்படின்னா டெசிபல் அப்படின்னு சொல்லுவோம், dB. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிச் அப்படிங்கிறது, ஸோ இந்த ஹை பிச்சு லோ பிச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை தான் பிச்சுன்னு சொல்கிறோம். த பிச் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சவுண்ட் தட் எனபிள்ஸ் அஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எ ஃப்ளாட் சவுண்ட் அண்ட் எ ஸ்ரில் சவுண்டு. ஸோ ஃப்ளாட் சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் நீண்டு ஒலிக்கக்கூடியது, அதை தான் ஃப்ளாட் சவுண்டுன்னு சொல்கிறோம். ஸ்ரில் சவுண்ட் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட்டாக முடியில் வந்து பார்த்தோன்னா அந்த எப்படி சொல்லுவோம், ஒரு சன்னமான குரலாக வருது இல்லையா, ஸோ அதை தான் ஸ்ரில் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஹையர் வில் பி த பிச். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தோன்னா பிச் அதிகமாக இருக்கும், ஹை பிச் ஆட்ஸ் ஸ்ரில்னஸ் டு எ சவுண்டு. ஸோ இப்போ இந்த ஹை பிச் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்ரில்னஸ், அந்த அந்த என்ன சொல்லுவோம், ஒரு அதாவது லேடி வாய்ஸ் வந்து அதிகமாக பாடையில் வந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா லேடி வாய்ஸில் பாடையில் அந்த ஸ்ரில் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படியே ரொம்ப சன்னமாக வாய்ஸ் வரும், அதை தான் என்னென்னு சொல்லுவோம், ஸ்ரில் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். த சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை எ விஷல், எ பெல், எ ஃப்ளூட் அண்ட் எ வயலின் ஆர் ஹை பிச் சவுண்டு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை பிச் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. நார்மலி த வாய்ஸ் ஆஃப் எ ஃபீமேல் ஹேஸ் எ ஹையர் பிச் தென் எ மேல். ஸோ இப்போ மேலே காட்டிலும் ஃபீமேல்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஹை பிச் தான் இருக்கும் அவங்களுடைய வாய்ஸு. தட் இஸ் ஒய் எ ஃபீமேல்ஸ் வாய்ஸ் இஸ் ஸ்ட்ரில்லர் தென் எ மேல்ஸ் வாய்ஸு. ஸோ ஸ்ட்ரில்லர் அப்படின்னா ரொம்ப சன்னமாக தின்னாக வர்றது வாய்ஸு, ஸோ அப்போ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரில்லர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லோ பிச் சவுண்ட் ஆர் த ரோர் ஆஃப் அ லைன் அண்ட் த பீட்டிங் ஆஃப் அ ட்ரம். ஸோ அப்போ சிங்கத்தினுடைய கர்ஜனைங்கிறதும் ட்ரம்மில் நம்ம பீட் பண்ணுறதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லோ பிச் சவுண்டு, ஸோ ரொம்ப தடிமனாக வர்றது, ரைட்டா. குவாலிட்டி ஆஃப் டிம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the quality or timbre is the characteristic of sound that enables us to distinguish between the two sounds that have the same pitch and amplitude. ரெண்டு சவுண்டும் ஒரே பிச்சு ஒரே ஆம்ப்ளிடியூடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டிம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அன் ஆர்கெஸ்ட்ரா த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மே ஹேவ் த சேம் பிச் அண்ட் லவுட்னஸ். நம்ம வாசிக்கக்கூடிய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே பிச்சு அண்டு ஒரே லவுட்னஸில் இருக்கும். yet you can distinctly identify the sound produced by each instrument. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரைட்டா. அடுத்து ஆடிபிலிட்டி அண்டு ரேஞ்ச். ஆடிபிள்னா கேட்கக்கூடிய திறன் சொல்கிறோம். அக்கார்டிங் டு த ஃப்ரீக்வன்சி வி கேன் கிளாஸிஃபை த சவுண்ட்ஸ் இன்டு 3 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆடிபிள் சவுண்டு, இன்ஃப்ராசோனிக் சவுண்டு, அல்ட்ராசோனிக் சவுண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆடிபிள்னால் கேட்கக்கூடியது, இன்ஃப்ராசோனிக்ஸ்னால் ரொம்ப அதாவது என்ன சொல்லுவோம், ரொம்ப லோ இதில் வர்றது, அல்ட்ரானா அதிகமாக வர்றது, ரைட்டா. ஸோ ஆடிபிள் சவுண்டு வித் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் ஃப்ரம் 20 Hz to 2000 Hz 20,000 Hz இஸ் கால்டு சோனிக் சவுண்ட் ஆர் ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சவுண்டினுடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸுக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஆடிபிள் சவுண்டு. இப்போ நம்ம பேசுகிறது நமக்கு கேட்கக்கூடிய எல்லா சத்தமும், நமக்கு எந்த சத்தம்லாம் கேட்குதோ எல்லா சத்தமுமே எந்த ரேஞ்சில் தான் இருக்கும், இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் இருக்கும், 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸுக்குள்ளார. இதை தான் நம்ம ஆடிபிள் சவுண்ட் இல்லைன்னா சோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்ட் வித் திஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அலோன் கேன் பி ஹர்ட் பை த ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் இயர்ஸ் cannot hear sounds with frequencies below 20 Hz or above 20,000 Hz. So the above range is called audible range of sound அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து நம்ம காதுனால் கேட்க முடியாத சவுண்ட் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்துச்சுனாலும் நம்மளால் கேட்க முடியாது, 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்மளால் கேட்க முடியாது. இப்போ அடுத்த 2 சவுண்டு நமக்கு
தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது இன்ஃப்ராசோனிக்கு, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது அல்ட்ராசோனிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராசோனிக். எ சவுண்ட் வித் எ ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் சப்சோனிக் ஆர் இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியூமன் cannot hear the sound of this frequency, but some animals like dog, dolphin, etc. can hear. Uses of infrasonic அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் எம்ப்ளாய்டு இன் த எர்த் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ அப்போ எர்த் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னா இப்போ பூமி சுத்தர சவுண்டெல்லாம் நமக்கு கேட்காது. அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸு கீழே இருக்கும். அப்போ எர்த்தை மானிட்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இந்த இன்ஃப்ராசோனிக்ஸை பயன்படுத்துகிறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ஸ்டடி ஆஃப் த மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஸோ இப்போ மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், இதயம் செயல்படக்கூடிய விதத்தை நம்ம இதன் மூலமாக நம்ம அறிஞ்சிக்க முடியும். Ultrasonic, a sound with a frequency greater than 20,000 Hz is called as ultrasonic sound. Animals such as birds, dogs, dolphins, etc. are able to hear certain ultrasonic sounds as well. ஸோ அப்போ இந்த சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை கூட கேட்க முடியும். சம் ஆஃப் த யூசஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் சோனோகிராம். சோனோகிராம் அப்படின்னு பார்த்தோன்னா மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம உடம்புல எங்கேயாவது கட்டி இருக்கா, ஏதாவது ஃபாரின் பாடிஸ் இருக்கா அப்படிங்கிறத சோனோகிராம் பயன்படுத்தி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்போ இதை சத்தத்தை அல்ட்ராசோனிக்ஸ் வந்து பயன்படுத்தும் போது அது போயிட்டு அந்த பார்ட்டிகள் நம்ம உடம்புல எங்கேயா கட்டி இருந்துச்சுன்னா அதில் மோதிட்டு அங்கே அந்த இமேஜஸ் நமக்கு கொடுக்கும். அதுதான் சோனோகிராம்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்ட் இன் த சோனார் சிஸ்டம் டு டிடெக்ட் த டெப்த் ஆஃப் த சி அண்ட் டு டிடெக்ட் எனிமி சப்மரைன்ஸ். ஸோ இப்போ ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா வார்ஷிப்ஸில் இதை பயன்படுத்துவாங்க சோனார் சிஸ்டம். ஸோ கடலுக்கு அடியில் வந்து பார்த்தோன்னா கடலினுடைய ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் சோனார் கருவியை வச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனாரை கடல் தண்ணியில் போட்டுட்டு அந்த அல்ட்ராசோனிக்கை பயன்படுத்தும் போது அந்த சவுண்ட் என்னாகும், கீழே எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்னா கீழே டெப்த் வரைக்கும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வர வரைக்கும் ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ அது போய் கீழே எதில் ஒன்று டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு திரும்ப மேலே வரும்போது அதனுடைய டெப்த்து நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சப்மரைன்ஸ், எனிமீஸ்னுடைய சப்மரைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ஃபிஷர்மேன்ஸ், கடலில் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே மீன்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாய்டு இன் டிஷ் வாஷர்ஸ். அடுத்து another important application of ultrasound is the Galton's whistle. This whistle is inaudible to the human ear. Inaudibleனா இந்த Galton's whistle வந்து நம்மளால் கேட்க முடியாது. But it can be heard by the dogs. நாய்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும். இட் இஸ் யூஸ் டு ட்ரெயின் த டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அப்போ துப்பறியக்கூடிய நாய்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைனிங் நமக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சம் சவுண்ட்ஸ் ஆர் ப்ளீசிங் டு த இயர் அண்ட் மேக் அஸ் ஹாப்பி. ஸோ சில சத்தங்கள் வந்து பார்த்தோன்னா நமக்கு இனிமையாக இருக்கக்கூடிய இசைகளாக இருக்குது. த சவுண்ட் தட் ப்ரொவைட்ஸ் அ ப்ளீசிங் சென்சேஷன் டு த இயர் இஸ் கால்டு மியூசிக். ஸோ அப்போ மியூசிக் அப்படிங்கிறது என்னது, த ப்ரொவைட்ஸ் ப்ளீசிங் சென்சேஷன், நமக்கு வந்து ஒரு இனிமையான ஒரு உணர்வை தரக்கூடியது தான் நம்ம மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? Music is produced by the regular patterns of vibrations. Musical instruments are categorized into 4 types. என்னென்ன அப்படின்னா wind instrument, reed instruments, stringed instruments, percussion instruments அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா wind instruments, காற்றின் மூலமாக இசைக்கக்கூடிய கருவி. In a wind instrument the sound is produced by the vibration of air in a hollow tube. ஸோ அப்போ வெற்றிட குழாய்ன்னு சொல்லுவோம். புல்லாங்குழல், நாதஸ்வரம் இதெல்லாம் இருக்காங்களே. ஸோ இப்போ இதெல்லாம் என்னது, ஹாலோ டியூப்பாக இருக்கும். The frequency is varied by changing the length of the vibrating air column. ஸோ அப்போ வைப்ரேட்டிங் ஏர் காலம், நாதஸ்வரத்தில் அந்த ஓட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, புல்லாங்குழலில் ஓட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைப்ரேட்டிங் ஏர் காலம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அந்த வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்தோன்னா நம்மளால் இசையை உருவாக்க முடியும். ட்ரம்பெட்டு, ஃப்ளூட்டு, ஷெனாய் அண்ட் சாக்ஸோஃபோன் ஆர் சம் வெல் நோன் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரைட்டா? அடுத்து reed instruments. A reed instruments contains a reed. Air which is blown through the instrument causes the reed to vibrate, which in turn produces the specific sound. Examples reed instruments include harmonium and mouth organ. ஸோ அப்போ ஹார்மோனியமும் மவுத் ஆர்கன் வந்து பார்த்தோன்னா reed instrumentsனு சொல்லுவோம். அதாவது இதுவும் வந்து காற்றின் மூலமாக தான் வரும். ஆனால் இங்கே என்ன, எதை வந்து அது இது பண்ணும், எதை அது வைப்ரேட் பண்ணும் அப்படின்னா அங்கே உள்ள ரீட்ஸ் இருக்கும். ரைட்டாக? ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், உள்ள நிறைய கம்பிகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து காற்றின் மூலமாக வைப்ரேட் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்மோனியமோ மவுத் ஆர்கன் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அடுத்து ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் எ ஸ்ட்ரிங் ஆர் ஒயர் டு ப்ரொடியூஸ் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஹென்ஸ் அ ஸ்பெசிஃபிக் சவுண்டு. ஸோ அப்போ ஒயர் இல்லைன்னா ஸ்ட்ரிங்கை நம்ம பயன்படுத்தி அதை வைப்ரேட் பண்ண வைக்கிறது மூலமாக வரக்கூடிய சவுண்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்,
ஸ்பெசிஃபிக் சவுண்டை வர வைக்கிறோம். தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் ஹாலோ பாக்ஸஸ் தட் ஆம்ப்ளிஃபை த சவுண்ட் தட் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ இப்போ இதில் சவுண்டு ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு நம்ம எதை பயன்படுத்தணும்? ஒரு ஹாலோ பாக்ஸ். இப்போ கித்தாரோ அல்லது வீணை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே எம்டியாக தான் இருக்கும். அந்த எம்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிங்கு நம்ம தூண்டும்போது ப்ளக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சவுண்ட் அந்த எம்டி பாக்ஸ்குள்ளார போயிட்டு நமக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆகி வெளியில் சத்தமாக கேட்கும். ரைட்டா? The frequency of sound is varied by varying the length of the vibrating wire. Violin, guitar, sitar are some of the examples of stringed instruments அப்படின்னு சொல்லுவோம். A guitar string has a number of frequencies at which it will naturally vibrate. These natural frequencies are known as the harmonics of the guitar string. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கித்தார் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு விச் இட் வில் நேச்சுரலி வைப்ரேட், அதை இயற்கையாக வைப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு. தீஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பார்த்தோன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஆஃப் harmonics of the guitar string அப்படின்னு சொல்கிறோம். The natural frequency at which an object vibrates depends upon the tension of the string. ஸோ அப்போ இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைப்ரேட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை பொறுத்து சத்தம் கிளியர் அல்லதுன்னா ஒரு மாதிரி வருதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ அப்போ அந்த டென்ஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எவ்வளோ டைட்டாக கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ரைட்டா? ஸோ ஸ்ட்ரிங்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகாது. ஸ்ட்ரிங் நல்ல ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருந்துச்சுன்னா தான் என்னாகும்? சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். த லைனியர் டென்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ அப்போ டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, லைனியர் டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்குக்கு இன்னொரு ஸ்ட்ரிங்குக்குமான தூரம், அண்டு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங்கினுடைய லென்த். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் சவுண்டு கித்தார் சவுண்டுக்கு காரணம். ரைட்டா? நெக்ஸ்ட் பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் a specific sound when they are struck, scraped or clashed together. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடிக்கும் போதோ தேய்க்கும் போதோ இழுக்கும் போதோ சத்தம் வரக்கூடியது தான் இந்த என்ன பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவோம். தே ஆர் த ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேர் இஸ் அன் அமேசிங் வெரைட்டி ஆஃப் பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ பர்குஷன் நம்ம தோல் கருவின்னு சொல்கிறாங்க இல்லையா, லெதர்ஸ் யூஸ் பண்ணுறது அதுதான். ஸோ பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் த ட்ரம் அண்ட் தபலா கன்சிஸ்ட் ஆஃப் லெதர் மெம்பரேன் விச் இஸ் ஸ்ட்ரெச்டு அக்ராஸ் அ ஹாலோ பாக்ஸ் கால்டு த ரெசோனேட்டர். ஸோ இப்போ ஒரு இங்கே வந்து பார்த்தோன்னா ஹாலோ பாக்ஸ், ஒரு ஹாலோ பாக்ஸ் இருக்கும், ஒரு பானை மாதிரியோ அல்லது ஒரு குண்டா மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தோலை வச்சு மூடி இழுத்து கட்டியிருப்பாங்க. when a membrane is hit it starts vibrating and produces sound. ஸோ அப்போ நம்ம அந்த மெம்பரேனை தட்டும்போது என்ன ஆகும், அதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் அந்த ஹேலோ பாக்ஸுக்குள்ளார மூலமாக ஆம்ப்ளிஃபிகேட் ஆகி வெளியில் நமக்கு சத்தம் அதிகமாக கிடைக்கும். ரைட்டா? அடுத்து சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன்ஸ். நம்ம வெளியிடக்கூடிய சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹியூமன் பீயிங் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வாய்ஸ் பாக்ஸ். நம்மளுடைய வோக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது, கால்டு த லாரிங்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த த்ரோட். ஸோ இப்போ லாரிங்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தொண்டை பகுதி த்ரோட்டில். இட் இஸ் லொக்கேட்டட் அட் த அப்பர் எண்ட் ஆஃப் த விண்டு பைப். விண்டு பைப் அப்படிங்கிறது நம்ம ட்ரக்கியான்னு சொல்லுவோம். ட்ரக்கியா அப்படிங்கிறது கழுத்துக்கு கீழே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ட்ரக்கியானுடைய டாப் எண்டுக்கு மேலே தான் என்ன இருக்குது, இந்த லாரிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. த லாரிங்ஸ் ஹேஸ் 2 ligaments கால்டு வோக்கல் கார்ட்ஸ். 2 லிகமெண்ட் அதில் இருக்கும். ஸ்ட்ரெச்டு அக்ராஸ் இட், ஒன்னோட ஒன்று என்ன இருக்கும், ஸ்ட்ரெச்சாக இருக்கும். த வோக்கல் கார்ட்ஸ் ஹாவ் அ நேரோ ஸ்லிட்டு த்ரூ விச் ஏர் இஸ் ப்ளோன் இன் அண்ட் அவுட். ஸோ அப்போ அந்த 2 இது மூலமாக தான் என்ன காற்று உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். when a person speaks the air from the lungs is pushed up through the trachea to the larynx. ஸோ நம்ம காற்றை வந்து வெளியிடுறோம் இல்லையா, ஏர் வந்து த ஏர் ஃப்ரம் த லங்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஏரானது pushed up through the trachea to the larynx. ஸோ லாரிங்ஸ் ட்ரக்கியாலேருந்து லாரிங்ஸ் வழியாக புஷ் பண்ணப்படும். when this air passes through the slit, அந்த 2 ஸ்லிட்டு சொன்னோம் இல்லையா நம்ம வோக்கல் கார்டில், ஸோ அந்த 2 ஸ்லிட் வழியாக வரும்போது the vocal cords begin to vibrate. அது என்ன ஆகும், அந்த 2 ஸ்லிட்டும் இப்படி லேசாக இப்படி வைப்ரேட் ஆகும் அண்டு ப்ரொடியூஸ் சவுண்டு. ஸோ அப்போ அதன் மூலமாக தான் சவுண்ட் வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. பை வேரிங் த திக்னஸ் ஆஃப் த வோக்கல் கார்ட்ஸ் த லென்த் ஆஃப் த ஏர் காலம் இன் த ஸ்லிட் கேன் பி சேஞ்ச்டு. ஸோ அப்போ வோக்கல் கார்டினுடைய திக்னஸை பொறுத்து அதனுடைய ஏர் காலத்துடைய லென்த் என்னாகும், இட்ஸ் சேஞ்ச்டு.
திஸ் ப்ரொடியூசஸ் சவுண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா ஹை பிச் லோ பிச் நம்ம என்ன பண்ண முடியும், மாற்றி மாற்றி நம்மளால் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மேல்ஸ் ஜென்ரலி ஹேவ் திக்கர் அண்ட் லாங்கர் வோக்கல் கார்ட்ஸு தட் ப்ரொடியூஸ் எ டீப்பர் லோ பிச் சவுண்ட் இன் கம்பேரிசன் வித் ஃபீமேல்ஸ். ஸோ அப்போ மேல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திக்கர் அண்டு லாங்கர் வோக்கல் கார்டு இருக்கிறனால நமக்கு வந்து நம்மளால் டீப் சவுண்டையும் அண்டு லோ பிச் சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ரைட்டா? மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் இயர். எப்படி காது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, இயர் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் ஆல் அனிமல்ஸ் டு ஹியர் எ சவுண்ட். வி ஆர் ஏபிள் டு ஹியர் சவுண்டு த்ரூ அவர் இயர்ஸ். Human ear picks up and interprets higher frequency vibrations of air. Ears of aquatic animals are designed to pick up higher frequency vibrations in water. So, இப்போ human ear வந்து பார்த்தோம்னா picks up up and interpret higher frequency vibrations. Picks up அண்டு இன்டர்பிரட் ரெண்டு சவுண்டும் என்ன பண்ணுது, வைப்ரேஷன்ஸையும் நம்மளால் பிக் பண்ணுது. இயர்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ், இப்போ தண்ணியில் வாழக்கூடிய அனிமல்ஸ் வந்து பார்த்தோன்னா பிக்கப் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸை தான் என்ன பண்ணுது, கேட்குற மாதிரி அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸினுடைய இயர். த அவுட்டர் அண்ட் விசிபிள் பார்ட் ஆஃப் த ஹியூமன் இயர் இஸ் கால்டு பின்னா. ஸோ நம்ம வெளியில் காது மடல் தெரியுது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் பின்னான் பேர். இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன் டு கேதர் சவுண்டு ஃப்ரம் த என்விரான்மெண்ட். ஸோ அப்போ இந்த பின்னா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சவுண்டை நம்ம கேதர் பண்ணுறதுக்கு. விச் தென் ரீச்சஸ் த இயர் ட்ரம் ஸோ கேதர் சவுண்டு ஃப்ரம் த என்விரான்மெண்ட் விச் தென் ரீச்சஸ் த இயர் ட்ரம். ஸோ இயர் ட்ரம் அப்படிங்கிறது நம்ம காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு, அதுதான் இயர் ட்ரம் சொல்லுவோம். டிம்பானிக் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறோம். த்ரோ த இயர் கேனல் when the sound wave strikes the drum. ஸோ அப்போ வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த சவுண்ட் வேவ் அது உள்ளே போயிட்டு அந்த ட்ரம் ஜவ்வு இருக்கு இல்லையா காதுக்குள்ளே, ஸோ அந்த அதாவது என்ன சொல்லுவோம் டிம்பானிக் மெம்பரைன். ஸோ அதை வைப்ரேட் பண்ணும்போது the ossicles move inward and outward to create the vibration. ஸோ அப்போ அந்த ஆசிகல்ஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார இன்வர்ட் அண்ட் அவுட்வர்டாக என்ன ஆகும், உள்நோக்கியும் வெளிநோக்கியும் இப்படி ஆடுறதுனால நமக்கு அதை கிரியேட் த வைப்ரேஷன்ஸும் உருவாகும். திஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் தென் பிக்ட் அப் பை ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் த இன்னர் இயர். ஸோ அப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டைப் மூலமாக அப்சர்வ் பண்ணப்பட்டு அங்கேருந்து என்ன ஆகும், சென்ட் டு த பிரைன் இன் த ஃபார்ம் ஆஃப் சிக்னல்ஸ். அங்கேருந்து அது பிரைனுக்கு சிக்னல்ஸை சென்ட் பண்ணும். த பிரைன் பர்சீவ்ஸ் தி சிக்னல்ஸ் அஸ் சவுண்டு. ஸோ அப்போ அந்த பிரைன் என்ன பண்ணும், அதை ரிசீவ் பண்ணி அது சவுண்டு அப்படின்னு மாற்றி நமக்கு சொல்லும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா காதினுடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து வெளியில் நமக்கு தெரியக்கூடிய பகுதி பின்னா அவுட்டர் இயர்னு சொல்லுவோம். ஸோ உள்ளுக்குள்ளே இருந்த காது ஜவ்வு இருக்கு இல்லையா, அதுதான் இயர் ட்ரம்மு. ஸோ அது வந்து மிடில் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆடிட்டரி கேனல். ஸோ காதுக்குள்ளே இருந்த பெரிய ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம் வரைக்கும் போகுது இல்லையா வெளியிலேருந்து உள்ள வரைக்கும், அதுக்கு பேர் ஆடிட்டரி கேனலு. ஸோ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஈஸ்டர்ஷியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காக்லியா கேனல்ஸ், செமி சர்க்குலர் கேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வளையமாட்டம் இருக்கும் ஒரு 3 இது, அதுதான் செமி சர்க்குலர் கேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செமி சர்க்குலர் கேனலு, காக்லியா, ஈஸ்டர்ஷியன் டியூப் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்னர் இயர் உள்காது அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன். எனி சவுண்டு தட் இஸ் அன்பிளசன்ட் டு த இயர் இஸ் கால்டு நாய்ஸ். நமக்கு எதெல்லாம் விரும்பத்தகாத சத்தமாக இருக்கோ அது எல்லாமே நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த அன்வான்ட் இரிட்டேட்டிங் அண்ட் லவுடர் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ். ஸோ அப்போ சவுண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் அண்டு பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ரெகுலர் சவுண்டாக இருக்கும் அண்டு பீரியாடிக் வைப்ரேஷன்ஸாக இருக்கும். அதே நாய்ஸ் அன்வான்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இர்ரெகுலர் அண்டு நான் பீரியாடிக்காக இருக்கும். நாய்ஸ் கிவ்ஸ் அ ஸ்ட்ரெஸ். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். த டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த என்வரான்மெண்ட் பை லவுட் அண்ட் ஹார்ஷ் சவுண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இஸ் நோன் அஸ் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ அப்போ நம்ம என்வரான்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த ஹார்ஷ் சவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னவா சொல்கிறோம், நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது ஒலி மாசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சவுண்டு பொல்யூஷன். பிஸி ரோட்ஸு, ஏர்பிளான்ஸு, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சச் அஸ் மிக்சர் கிரைண்டர், வாஷிங் மிஷின் அண்ட் அன்டியூன்டு ரேடியோ காஸ் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷனுக்கான சின்ன எக்ஸாம்பிள்ஸ். எது நம்ம வீட்டில் மிக்ஸி அரைக்கிறோம் இல்லையா, சத்தம் சும்மா ஜர்ன்னு கேட்கும், பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்கும் இல்லையா, ஸோ அது வாஷிங் மிஷினு இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்துகிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா நாய்ஸ் பொல்யூட்டர்ஸ் அப்படின்னு பேர். என்வரான்மெண்ட்டில் இந்த ஒலி மாசை ஏற்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு பேர். ஓகேவா? தென் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ்.
The major source of noise pollution is from the industries. அதிகமாக தொழிற்சாலைகள்லேருந்து தான் வருது. Noise pollution is the byproduct of industrialization, urbanization and modern civilization. ஸோ அப்போ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? தொழிற்சாலை, தொழில் மயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது தொழிற்சாலை மயமாக்கல், அர்பனைசேஷன், நகரமயமாக்கல், மாடர்ன் சிவிலைசேஷன், இதெல்லாம் இதனுடைய பை ப்ராடக்ட்டு தான் இது நாய்ஸ் பொல்யூஷன். எந்த அளவுக்கு ஒரு கிராமம் வந்து டவுனாக மாறுதோ அந்த அளவுக்கு அங்கே என்னவும் மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம், நாய்ஸ் பொல்யூஷனும் அதிகமாகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா பகல் டைமில் எல்லாம் சத்தமே இல்லாமல் இருக்கும். ஊருக்குள்ளார ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸு தான் வரும். எங்கேயாவது ஒரு வண்டி 2 வண்டி போயிட்டுருக்கும். ட்ராவல் வெஹிக்கிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே கொஞ்சம் டவுனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், நிறைய கடைங்க இருக்கிறதுனால வண்டி போக்குவரத்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த டவுனில் நிற்கிறதுக்கும் வில்லேஜில் இருக்கிறதுக்கும் என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது பை ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் அண்ட் மாடர்ன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்த்துக்கு ஹசார்ட்ஸ் டியூ டு நாய்ஸ் பொல்யூஷன். இந்த நாய்ஸ் பொல்யூஷனால் நமக்கு வரக்கூடிய உடற்குறைபாடுகள் அல்லது நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாய்ஸ் கிரியேட்ஸ் சம் ஹெல்த் ஹசார்ட்ஸ், நமக்கு கொஞ்சம் தீங்கு விளைவிக்குது உடல் ரீதியாக. நாய்ஸ் மே காஸ் இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ் அண்டு ஹெட்டேக். ஸோ நமக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்கக்கூடியது, அப்புறம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை தரக்கூடியது, நர்வஸ்னஸ் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் தலைவலியையும் உண்டாக்கக்கூடியது. லாங் டர்ம் எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் மே சேஞ்ச் த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஆஃப் எ பர்சன். ஸோ இப்போ அந்த அதிகமான சவுண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து மாறி போயிடும். ஸோ அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு தூக்கம் வராது, கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கவும் முடியாது. சஸ்டைன்டு எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் மே அஃபெக்ட் ஹியரிங் அபிலிட்டி. தொடர்ந்து அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹியரிங் அபிலிட்டி போயிடும். சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஹியரிங். சரியா, காது கேட்காம போயிடும். இப்போ ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஷின் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், கடக்குமுட சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹியரிங் அபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க தொடர்ந்து சத்தத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த சத்தம் தான் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அதனால் அவங்களுக்கு ஹியரிங் அபிலிட்டி போயிடும். சடன் எக்ஸ்போஷர் டு லவுடர் நாய்ஸ் மே காஸ் ஹார்ட் அட்டாக் அண்ட் அன்கான்ஷியஸ்னஸ். ஸோ இப்போ திடீர்னு பெரிய சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா மயக்கம் போட்டு அன்கான்ஷியஸ் ஆகலாம், சுயநினைவு இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்துடலாம். ரைட்டா? இட் காசஸ் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் ஒன்ஸ் ஒர்க். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணிவிடும். நாய்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸு, லவுட் ஸ்பீக்கர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. காஸ் டிஸ்டர்பன்சஸ் லீடிங் டு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் அ பர்சன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய மன அமைதியை கெடுக்கக்கூடியது. இட் ஆட்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் டென்ஷன்ஸ் ஆஃப் த மாடர்ன் லிவிங். தீஸ் டென்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் இன் டிசீஸ் லைக் ஹை பிளட் ப்ரெஷர் ஆர் ஷார்ட் டெம்பர்டு நேச்சர். ஸோ இப்போ இந்த அதிக சத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்மளை என்னவா மாற்றிடணும்னா எப்பயுமே டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்துடும். ஸோ இப்போ டென்ஷனாகவே இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வந்துடும், ஹை பிபி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டெம்பர்டு நேச்சராக மாற்றிடும், ஷார்ட் டெம்பர்டாக மாற்றிடும், எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழக்கூடிய நேச்சராக மாற்றிடும். ரைட்டா? ஸோ கண்ட்ரோலிங் நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? வி ஸ்டடிட் அபவுட் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். இட் பிகம்ஸ் நெசசரி ஃபார் அஸ் டு ரெடியூஸ் இட். நம்ம குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். நாய்ஸ் பொல்யூஷன் கேன் பி சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ்டு பை அடாப்டிங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளால் நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் ஷுட் பி செட் ஃபார் த யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சோசியல், ரிலீஜியஸ் அண்டு பொலிட்டிக்கல் ஒகேஷன்ஸ். ஸோ அப்போ சமுதாய நிகழ்ச்சிகள்லையோ அல்லது திருவிழாக்கள்லையோ அல்லது அரசியல் சம்மந்தப்பட்ட மேடைகள்லையோ லவுட் ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுகளை நம்ம முறைப்படுத்தணும். அதுதான் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ். ரைட்டா? ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மணிக்கு மேலே ஸ்பீக்கர்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கைட்லைன்ஸில் வர்றது தான். ரைட்டா? ஆல் ஆட்டோமொபைல் ஷுட் ஹேவ் எஃபெக்டிவ் சைலன்சர்ஸ். ஸோ அப்போ நம்ம சைலன்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக சத்தம் வரும், அது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் பயங்கரமாக சத்தம் வரும் இல்லையா? ஸோ எஃபெக்டிவ் சைலன்சர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பீப்புள் ஷுட் பி என்கரேஜ் டு ரெஃப்ரைன் ஃப்ரம் எக்ஸசிவ் ஹாங்கிங் வைல் டிரைவிங். ஸோ ஹாங்கிங் வைல் டிரைவிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரெஃப்ரைன் ஃப்ரம் எக்ஸசிவ் ஹாங்கிங் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதாவது வண்டி ஓட்டும் போதும் சரி இல்லை இது பண்ணும்போதும் சரி அதிக சத்தம் வராத மாதிரி வச்சுக்கணும். ரைட்டா? அதாவது இப்போ ரொம்ப ஆக்சிலேட்டரை இது பண்ணுறது, இல்லை ஹார்ன் சவுண்ட் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறது,
மாடு கத்துற மாதிரி வச்சுக்கிறது, பன்னி கத்துற மாதிரி வச்சுக்கிறது, இது இந்த மாதிரிலாம் வச்சு சவுண்ட் ஓட்டுறது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அளவுக்கு மீறி டெசிபிள்ஸில் ஹார்ன்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாங்கிங் சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி மெயின்டைன்டு. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியதும் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினரிஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், சத்தம் வராமல். ஆல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மஸ்ட் பி ஆப்ரேட்டட் இன் லோ வால்யூம்ஸ். ஸோ அப்போ நம்ம கம்யூனிகேட்டிவ் சிஸ்டம்ஸ், ரேடியோ, டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா லோ சவுண்டு, லோ வால்யூம்ஸில் வச்சு என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ரெசிடென்ஷியல் ஏரியா ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் குடியிருப்பு பகுதிகளில் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வர்றதை அனுமதிக்கக்கூடாது. Green corridor belt should be set up around the industries as per the regulations of pollution control board. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அந்த தொழிற்சாலை சுற்றி என்ன பண்ணணும், க்ரீன் பெல்ட், காரிடர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றியும் என்ன பண்ணுவாங்க, மரம் நட்டுருப்பாங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய மரங்கள் நட்டுருக்கும் போது உள்ளே இருந்து மெஷின் சவுண்ட் என்ன ஆகுது, நமக்கு வெளியில் கேட்கப்படுது. இப்போ மோகனூரில் சுகர் மில் இருக்குன்னா சுகர் மில் பக்கம் போனோம்னா மெஷின் ஓடுற சவுண்டே நமக்கு கேட்காது. ஏன் கேட்காது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன வச்சுருப்பாங்க, நிறைய மரம் இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய சவுண்டை தடுத்துரும். பீப்புள் ஒர்க்கிங் இன் நாய்ஸி ஃபேக்ட்ரி ஷுட் பி பியர் இயர் ப்ளக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காதில் இயர் ப்ளக் மாட்டிக்கணும். ஸோ அப்போ அந்த இயர் ப்ளக் அப்படிங்கிறது அந்த வெளியில் இருக்கக்கூடிய சத்தத்தை நமக்கு குறைச்சி கூட்டும், ரைட்டா. ஸோ அப்போ நம்ம பேசுகிறது கேட்கும், ஆனால் அந்த மற்ற சவுண்டுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக கேட்க வைக்கும். பீப்புள் ஷுட் பி என்கரேஜ் டு பிளான்ட் ட்ரீஸ் அண்ட் யூஸ் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ் லைக் கர்டன்ஸ் அண்ட் குஷன்ஸ் இன் தர் ஹோம். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக மரங்களை, செடிகளை வளர்க்கணும். டு அப்சர்விங் மெட்டீரியல்ஸ், அதாவது சவுண்ட் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா கர்டன்ஸு, குஷன்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறது மூலமாக நம்ம வீட்டில் சவுண்டு அதிகமாகிறத குறைக்கலாம், ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் லாஸ். யூ மே ஹேவ் ஹியரிங் லாஸ் வித்தவுட் ரியலைசிங் இட். த ஃபாலோயிங் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ். ஸோ அப்போ நமக்கு காது கேட்காம போகுது, அதாவது இதாகிட்டு இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இயரேக், காதில் வலி வர்றது, எ ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆர் ஃப்ளூயிட் இன் த ஏர், காதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா டம்ப் பண்ண மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கிறது, காதில் தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, ரிங்கிங் இன் யுவர் இயர்ஸ், காதில் ஒரு மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதனுடைய சிம்டம்ஸ். ஹியரிங் லாஸ் இஸ் காஸ்ட் பை வேரியஸ் ரீசன்ஸ். சம் ஆஃப் தம் ஆர் லிஸ்டட். என்னென்ன காரணங்கள் அப்படின்னா ஏஜிங், வயசாகிறதுனால இருக்கலாம், இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் இஸ் நாட் ட்ரீட்டட். ஸோ இப்போ காதில் ஏற்பட்ட அந்த தொற்றை வந்து நம்ம சரி பண்ணாமல் இருக்கலாம். சர்டன் மெடிசின்ஸ், சில மெடிசின்ஸ் கூட என்ன பண்ணும், நமக்கு காது கேட்காமல் செஞ்சிடும், ரைட்டா. ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், பரம்பரை நோய்கள், அதாவது ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நமக்கு காது கேட்காம வரலாம். அதனால தான் குழந்தை பிறக்கும் போதே வந்து பார்த்தோம்னா சில குழந்தைகள் காது கேட்காம பிறக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஜெனட்டிக் டிசார்டர்ஸாக இருக்கும். ஏ சிவியர் ப்ளோ டு த ஹெட். ஸோ அப்போ சிவியர் ப்ளோ அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைக்கு அதிகமான ரத்தம் பாயறதுனால கூட காது கேட்காம போகலாம். லவுட் நாய்ஸ், அதிக சத்தம் வர்றது வந்து பார்த்தோன்னா காது கேட்காம போகும், ரைட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளுடைய இந்த லெசன் முடியுது. ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஓகேவா. தேங்க்யூப்பா.